Harry Potter and the Prisoner of Azkaban, Chapter 4, Part 1, The Leaky Cauldron. ஹாரிக்கு இந்த புதிய ஃப்ரீடமை பழகிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு எப்போல்லாம் தூங்கி எந்திரிக்கணும்னு நினைக்கணுமோ அப்போல்லாம் அவன் தூங்கி எந்திரிச்சதே கிடையாது. அவனுக்கு பிடிச்சதெல்லாம் அவன் சாப்பிட்டதே கிடையாது. அவனுக்கு எங்கே போகணுன்னு தோணுதோ அங்கெல்லாம் அவன் போனதே கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிறனால டயகனலி வரைக்கும் தான் அவனால் போக முடியும். பட் அதுவே அவனுக்கு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா இடைஞ்சலாக இருக்கிற அந்த டயகனலி சந்தில் அவ்வளோ இந்த உலகத்துலேயே அவ்வளோ ஃபேசினேட்டிங்காக இருக்கிற விசார்டிங் ஷாப்ஸ்லாம் நிறையாவே இருந்ததா. ஸோ ஹாரி நான் மகிழ் வேர்ல்டுக்குள்ளே போக மாட்டேன்னு ஃபட்ஜுக்கு பண்ண ப்ராமிஸை அவனே நினச்சாலும் பிரேக் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு டயகனலியில் அவன் போயிட்டு வர்றது சூப்பராக இருந்தது. எல்லா மார்னிங்கும் ஹாரி லீக்கி கால்ட்ரனில் தான் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவானா. அங்கே உட்காந்து அங்கே வந்திருக்கிற நிறையா கெஸ்டெல்லாம் பார்க்குறது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த ஹோல் கண்ட்ரியிலேருந்து பார்க்குறதுக்கு ஃபன்னியாக இருக்கிற குட்டி குட்டி விச்சஸ்லாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற விசார்ட்ஸ்லாம் டிரான்ஸ்ஃபிகரேஷன் டுடேயில் வந்திருக்க லேட்டஸ்ட் ஆர்டிக்கல் பற்றி ஆர்கியூ பண்ணிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. ரொம்ப ஒயில்டாக இருக்கிற மாதிரி இருக்கிற வார்லாக்ஸ்லாம் வந்திருப்பாங்க. முரட்டுத்தனமாக இருக்கிற குள்ள மனிதர்கள்லாம் வந்திருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் ஒரு சூனியக்காரி வருவாங்களா. அவங்க பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சந்தேகப்படுற மாதிரி இருப்பாங்க. அவங்க ராவாக இருக்க லிவரை வாங்கி உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்ருப்பாங்க. அவங்க மேலே திக்காக இருக்கிற உள்ளன் பலாக்லாவா வேற போட்டிருப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடித்த உடனே ஹாரி அந்த லீக்கி கால்ட்ரனில் இருக்கிற பேக்யார்டுக்கு போய் அவனோட மந்திரக்கோலை வெளியில் எடுத்து டஸ்ட்பினுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற 3வது செங்கலை டேப் பண்ணுவானா. டயகனலிக்கு போகிறதுக்கான அந்த ஆர்ச்வே அப்படியே அந்த செவரில் ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், 17 வயசு கீழே இருக்க பசங்க எப்படி ஹாக்வர்ட்ஸ்க்கு வெளியில் மேஜிக் பண்ணலாம், அது பண்ணக்கூடாதுல அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி மாயாஜால உலகத்துக்கு போகிறதுக்கான பேசேஜ் வே மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அங்கே மேஜிக் தான் யூஸ் பண்ணணும், வேறு வழியே இல்லை. ஸோ அவங்க அங்கெல்லாம் மேஜிக் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இப்போ எப்படின்னா இவங்க கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்களே, அங்கே பிளாட்ஃபார்ம் நம்பர் 9:45 வந்து அவங்க அந்த தூணில் போய் மோதணும். அங்கே மேஜிக் தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி மாயாஜால உலகத்துக்கு போகிற பேசேஜ் வேலைலாம் இவங்க தாராளமாக மேஜிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாரி அவனோட நாட்களை ஃபுல்லுமே டயகனலியில் இருக்க எல்லா ஷாப்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கஃபேஸ்க்கு வெளியில் இருக்கிற பிரைட் கலர்டு அம்பலாஸ் கீழே உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அவன் கூட அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்க டைனர்ஸ் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நல்லா ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பான். அவங்க எல்லாரும் அவங்க ஷாப்பிங் பண்ணதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு பையன் லூனா ஸ்கோப்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான், அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் சீரியஸ் பிளாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க, அவனை பிடிச்சி திரும்ப அஸ்கபானில் அடைக்கிற வரைக்கும் என்னோட குழந்தைங்கள நான் தனியாக எங்கேயும் வெளியில் அனுப்பவே மாட்டேன் அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உட்காந்து ஹாரி கேட்டுட்ருப்பான். இதுக்கு மேலே ஹாரிக்கு அந்த போர்வைக்குள்ளே உட்காந்து அந்த டார்ச் லைட்டை வச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இப்போல்லாம் நல்லா வெளிச்சத்தில் ஃப்ளோரியன் ஃபார்ட்டிஸ்கியூ ஐஸ்கிரீம் பார்லருக்கு வெளியில் உட்காந்துட்டு அவனோட எஸ்ஏஸ் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிகிட்ருப்பான். அப்பப்போ ஃப்ளோரியன் ஃபார்ட்டிஸ்கியூ வந்து அவனுக்கு எஸ்ஏவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாரு. அவருக்கு மிடிவல் பீரியடில் நடந்த விச் பர்னிங்ஸ் பற்றிலாம் நிறையாவே தெரியுமா. ஸோ ஹாரிக்கு வந்து அவனோட எஸ்ஏவை முடிக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு 30 மினிட்ஸ்க்கும் ஒன்ஸும் ஹாரிக்கு வந்து ஃப்ரீயாக சண்டேஸ்லாம் கொடுத்துட்ருப்பாரு. சண்டே தெரியும்ல உங்களுக்கு, ஐஸ்கிரீமு அது வந்து கொடுத்துட்ருப்பாரு. ரொம்ப நல்ல மனுஷராக இருக்கார்ல. ஹோம்ஒர்க்குக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு, ஃப்ரீயாக எவ்ரி ½ அன் ஹவருக்கும் வந்து சண்டேஸ் கொடுக்குறாரு. இந்த ஃப்ளோரியன் ஃபார்ட்டிஸ்கியூன்றவரை இந்த பேரை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாரி கிரிங்கார்ட்ஸ்க்கு போய் அவனோட வால்ட்டிலேருந்து மணி பேக்கை ரீஃபில் பண்ணிட்டு வந்துடுவானா. கோல்டு கேலியான்ஸு, சில்வர் சிக்கிள்ஸு, பிரான்ஸ் நட்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவானா. ஆனால் இப்போ அவன் ஒழுங்காக அவனை செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே அவன் செலவு பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஹாக்வர்ட்ஸில் இன்னும் அவன் படிப்பை முடிக்கிறதுக்கு 5 வருஷம் இருக்குது. டர்ஸ்லீஸ் கிட்ட போய் எனக்கு ஸ்பெல் புக்ஸ் வாங்குறதுக்கு காசு கொடுங்கன்னெலாம் கேட்டுட்ருக்க முடியாது. ஆனால் அவனுக்கு ஒரு கடையில் இருக்கிற சாலிட் கோல்டு காப் ஸ்டோன்ஸை பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் அதை வாங்கணுன்னு. அது என்னன்னா ஒரு விசார்டிங் கேம் மாதிரி. அதில் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுற மார்பிள்ஸ் இருக்குல்ல, அது இந்த விசார்டிங் கேமில் ஒருத்தவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பாயிண்ட்டை லூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த பிளேயரோட ஃபேஸ்லேயே ரொம்ப கேவலமாக ஸ்மெல் அடிக்கிற ஒரு லிக்யூடை பீச்சி அடிச்சிட்ருக்கோம். அண்ட் அங்கே மூவ் ஆகிற கேலக்ஸி மாடல் வச்சுருப்பாங்களா, பெரிய கிளாஸ் பாலில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு பயங்கரமாக டெம்ப்ட் ஆகும். இதெல்லாம் வாங்கினோம்னா அஸ்ட்ரானமி லெசன்லாம் அடுத்து எடுக்கணும்னு கூட அவனுக்கு அவசியம் கிடையாது. அந்தளவுக்கு அது அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் அவனுக்கு இதெல்லாம் விட அவனை ரொம்ப ரொம்ப டெஸ்ட் பண்ண ஒரு பொருள் என்னென்னா, அது அவனோட ஃபேவரட் ஷாப்பான குவாலிட்டி குவிடிச் சப்ளைஸில் தான் இருக்கும். லீக்கி கால்ட்ரனுக்கு அவன் வந்து 1 வாரத்துக்கு அப்புறம் தான் அதை அவன் பார்ப்பாங்க.
ஏன்னா அப்போ தான் அந்த கடைக்கு அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கும். அந்த கடைக்கு வெளியில் அவ்வளோ க்ரௌடு நின்றுட்டுருப்பாங்க. அவ்வளோ கூட்டம் நின்று அதை பார்த்துட்ருப்பாங்களா. ஹாரிக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குமா. ஸோ அங்கே இருக்கிற ரொம்ப எக்ஸைட்டடாக நின்றுட்டுருக்கிற விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸுக்குள்ளெல்லாம் உள்ளே நல்லா புகுந்து போய் அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்பான். அந்த கடையில் வச்சுருக்கிற புது போடியம் மேலே அவ்வளோ ஒரு மெக்னிஃபிஷண்ட்டாக இருக்கிற ப்ரூம் ஸ்டிக்காக அங்கே வச்சுருப்பாங்க. ஹாரி இது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வேறு லெவல் ப்ரூம் ஸ்டிக்கை பார்த்ததே கிடையாது. இப்போ தான் புதுசாக வந்திருக்கான், புது ப்ரோட்டோடைப் அப்படின்னு அங்கே இருக்கிற மந்திரவாதி அவர் கூட வந்திருக்கிறவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரா. அதை ஹாரி கேட்டுட்ருப்பான். அப்பா இதுதானே இந்த உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் ப்ரூம் ஸ்டிக் அப்படின்னா ஹாரியை விட வயசில் கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கிற ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்ருக்கிறத ஹாரி பார்த்துட்ருப்பான். இந்த அழகான காவியத்தை ஐரிஷ் இன்டர்நேஷ்னல் டீம் ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்காங்க 7 ப்ரூம் ஸ்டிக்கை அப்படின்னு அந்த கடையோட ஓனர் அங்கே இருக்கிற க்ரௌடு கிட்ட கத்தி சொல்லிட்டு இருப்பாரு. வேர்ல்டு கப்பில் விளையாட போகிற எல்லாரோட ஃபேவரட்டான ப்ரூம் ஸ்டிக் இதுதான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ஹாரிக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த மிகப்பெரிய சூனியக்காரி அங்கேருந்து நகர்ந்து போவாங்களா. அப்போ தான் ஹாரி அந்த ப்ரூம் ஸ்டிக் பக்கத்தில் இருக்கிற அந்த சைன் போர்டை ரீட் பண்ணுவான். த ஃபயர் போல்ட். இந்த ஹெட்லைனுக்கு கீழே இந்த ஃபயர் போல்ட் ப்ரூம் ஸ்டிக்கோட ஹேண்டில் அவ்வளோ சூப்பர் ஃபைனாக டிசைன் பண்ணியிருக்காங்க வித் டைமண்ட் ஹார்ட் பாலிஷ். இந்த ஒவ்வொரு ப்ரூம் ஸ்டிக்ஸ்க்குமே ஓனாக ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இருக்குது. இந்த ப்ரூம் ஸ்டிக்கோட ப்ரூம் டெய்லில் இருக்கிற ட்விக்கை இண்டிவிஜுவலாக தனித்தனியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ட்விக்குன்னா தெரியும்ல, மரக்குச்சி. அதை நல்லா ஏரோ டைனமிக் பர்ஃபெக்ஷனுக்காக ஹோன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஃபயர் போல்ட்னால அன்சர்பாசபிள் பேலன்ஸ் அண்ட் பின் பாயிண்ட் ப்ரெசிஷன் கொடுக்க முடியும். இந்த ஃபயர் போல்ட்டில் ஆக்ஸலரேஷன் 0 to 150 mph in 10 seconds கொடுக்குது. அண்ட் அன்பிரேக்கபிள் பிரேக்கிங் சாமும் போட்டிருக்காங்க. ப்ரைஸ் ஆன் ரெக்வஸ்ட் அப்படின்னு கீழே எழுதியிருக்கும். ப்ரைஸ் ஆன் ரெக்வஸ்டா? இந்த ஃபயர் போல்ட்டை வாங்குறதுக்கு எவ்வளோ காசு ஆகும்னு ஹாரினால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. அவன் இந்த அளவுக்கு ஒரு பொருளுக்கு அவன் வாழ்க்கையில் ஆசைப்பட்டதே கிடையாது. ஆனாலும் அவனோட நிம்பஸ் 2000 வச்சு அவன் எந்த ஒரு கியூடிஷ் மேட்சையும் லூஸ் பண்ணதே கிடையாது. ஆல்ரெடி இப்படி ஒரு நல்ல ப்ரூம் ஸ்டிக் வச்சுட்டு எதுக்காக இந்த ஃபயர் போல்ட்டுக்காக கிரிங்கார்ட்ஸில் அவனோட வால்ட்டில் இருக்கிற எல்லா கோல்டையும் இழக்கணும் அப்படின்னு ஹாரி யோசிப்பான். ஹாரி அவங்கக்கிட்ட இந்த ப்ரூம் ஸ்டிக்கோட விலை என்னன்னு கேட்க மாட்டான். ஆனால் டெய்லியும் இந்த ஃபயர் போல்ட் ப்ரூம் ஸ்டிக்கை பார்க்குறதுக்காக இந்த கடை முன்னாடி வந்து நிற்பான். பட் ஹாரிக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அவன் அப்போத்திக்கரிக்கு போய் போர்ஷன்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கிப்பான். அப்புறம் அவனோட ஸ்கூல் ரோப்ஸ் வேறு இப்போ அவனுக்கு குட்டையாயிருச்சா, கையிலையும் ஒரு மாதிரி ஷார்ட் ஆயிடுச்சு, கால்லையும் ஷார்ட் ஆயிடுச்சா. ஸோ மேடம் மால்கின்ஸ் ரோப்ஸ் ஃபார் ஆல் அக்கேஷன் ஷாப் இருக்குல்ல, அங்கே போய் அவனுக்கு புது ரோப்ஸ் வாங்கிப்பான். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டானது அவனோட நியூ ஸ்கூல் புக்ஸ் தான். இப்போது வேறு அவன் புதுசாக 2 சப்ஜெக்ட்ஸ் வேறு ஸ்கூலில் படிக்க போகிறான்ல, கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் அண்ட் டிவினேஷன். இதை பற்றி நம்ம சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஹாரி அந்த புக்ஸ் கடைக்கு முன்னாடி போய் நிற்பானா. அந்த கடையை பார்த்து ஹாரி ரொம்பவே ஷாக் ஆயிடுவான். ஏன்னா எப்போவுமே அந்த கடையோட டிஸ்பிளேல நல்ல கோல்டு எம்போஸ் பண்ணப்பட்ட ஸ்பெல் புக்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த தடவை அந்த கண்ணாடிக்கு பின்னாடி மிகப்பெரிய இரும்பு கூண்டு வச்சுருப்பாங்களா. அதுக்குள்ளே 100கணக்கான த மான்ஸ்டர் புக் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் இருக்குமா. அதுலேருந்து எக்கச்சக்க பேஜஸாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் பறந்துட்டுருக்கும். ஏன்னா அந்த புக்ஸு ஒன்று கடிச்சு கொதறிட்டுருக்கும். பார்க்குறதுக்கு பயங்கர அக்ரெசிவாக ரெஸ்லிங் மேட்சஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். ஹாரி அவனோட பாக்கெட்குள்ளே இருந்து அந்த புக் லிஸ்ட் எடுப்பானா. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அந்த புக் லிஸ்ட் அவன் ஓப்பன் பண்ணியே பார்க்குறான். அதில் கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு த மான்ஸ்டர் புக் ஆஃப் மான்ஸ்டர்ஸை தான் வாங்க சொல்லியிருப்பாங்களா. இப்போ தான் ஹாரிக்கு புரிஞ்சுது ஹேக்ரிட் எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாருன்னு. ஆனால் அவனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஏன்னா ஹாரி பயந்துட்டுருப்பான். ஹேக்ரிட் எதுவும் திரும்ப ரொம்ப கொடூரமாக முரட்டுத்தனமாக இருக்குது, ஏதாவது பெட்டை வளர்த்துட்ருக்காரா, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்மளை இந்த புக்கை படிக்க சொல்கிறாரா அப்படின்னு அவன் ரொம்ப பயந்துட்டுருப்பான்ல. ஸோ அவனுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்கும். ஹாரி அந்த ஃப்ளோரிஷ் அண்ட் ப்ளோட்ஸ் புக்கு கடைக்குள்ளே காலடி எடுத்து வைப்பானா. அந்த கடையோட மேனேஜர் வேகமாக அவனை பார்த்து ஓடி வந்துட்டுருப்பாரு. ஹாக்வர்ட்ஸா அப்படின்னு அவர் அவசரமாக கேட்பாரு. புது புக்ஸை வாங்க வந்திருக்கியா அப்படின்னு அவர் கேட்பாரா. ஆமாம் எனக்கு அப்படின்னு ஹாரி பேச ஆரம்பிப்பானா. வழியை விடு அப்படின்னு அந்த மேனேஜர் ரொம்ப பொறுமையிலேருந்து சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு வேகமாக கையில் ஒரு திக்கான க்ளவுஸை மாட்டிட்டு அங்கே இருக்கிற நல்லா நீளமான ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை எடுத்துட்டு அந்த கூண்டு பக்கத்தில் போவார். அந்த மான்ஸ்டர் புக்ஸை வச்சுருக்காங்களா, அந்த கூண்டு பக்கத்தில் போவாரா. இருங்க அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லுவான். என்கிட்ட ஆல்ரெடி அது ஒன்று இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவானா. இருக்கா அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அவரோட முகத்தில் அப்படி ஒரு நிம்மதி இருக்கும். நல்ல வேலைக்கு
இன்னைக்கு காலையிலேருந்து இந்த புக்கு கிட்ட நான் 5 தடவை கடி வாங்கிட்டேன் அப்படின்னு அவர் கத்திட்டு இருப்பாரு. அப்போ அந்த கூண்டுக்குள்ளேருந்து பயங்கரமாக சத்தம் வந்துட்டு இருக்குமா. என்னன்னு பார்த்தா 2 மான்ஸ்டர் புக்ஸு ஒரு புக்கை பயங்கரமாக சீஸ் பண்ணி அந்த புக்கை போட்டு பிச்சு மேய்ஞ்சிட்ருக்குங்களா. நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு அந்த மேனேஜர் பயங்கரமாக கத்தி அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு அந்த புக்கை வந்து தட்டி விட்டுட்ருப்பாரு. இன்னொரு தடவை இந்த புக்கை நான் என் கடையில் ரீஸ்டாக் பண்ணவே மாட்டேன், இதோட எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. 200 காப்பீஸ் ஆஃப் த இன்விசிபிள் புக் ஆஃப் இன்விசிபிலிட்டியை வாங்கினதான் நாங்கள் பண்ணதுலேயே மிகப்பெரிய தப்புன்னு நினச்சோம். ஆனால் இது அதை விட மோசமாக இருக்குது. அந்த புக்குனால எங்களுக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அந்த புக்கை எங்களால் எங்கள் கடையில் வாங்கி வச்சுட்டு கண்டே பிடிக்க முடியல. வெல், உனக்கு வேறு ஏதாவது புக்கு வேணுமா அப்படின்னு அவர் கேட்பாரா. ஆமாம் அப்படின்னு ஹாரி அவனோட புக் லிஸ்ட்டை பார்த்துட்டு அன்ஃபாகிங் த ஃப்யூச்சர் பை கசண்ட்ரா வெப்லாட்ஸ்கி வேணும் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஓ, டிவினேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு மேனேஜர் கேட்பாரு, அந்த கடை மேனேஜர் கேட்பாரு. தென் அவரோட கையில் இருக்கிற க்ளவுஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹாரியை அந்த கடையோட பின்னாடி செக்ஷனுக்கு கூட்டிகிட்டு வருவாரா. அந்த கடையில் பின்னாடி இருக்க ஒரு கார்னரை ஃபுல்லுமே ஃபார்ச்சூன் டெல்லிங்காக ஒதுக்கியிருப்பாங்க. குறி சொல்லுவாங்களே, அந்த இதை பற்றின புக்ஸ் தான் அந்த கார்னர் ஃபுல்லுமே இருக்கும். அந்த கடையோட மேனேஜர் அங்கே இருக்கிற ஒரு புக்கை எடுத்துகிட்டு வந்து இந்தா பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி கிட்ட கொடுப்பாரா. அது நல்லா திக்காக பிளாக் பவுண்டடாக இருக்கும். அன்ஃபாகிங் த ஃப்யூச்சர் பேசிக் ஃபார்ச்சூன் டெல்லிங் மெத்தட்ஸ்க்கு நல்ல கைடு. பாமிஸ்ட்ரி, கிறிஸ்டல் பால்ஸு, பேர்ட் அண்ட் ட்ரெயில்ஸ் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ஆனால் ஹாரி அவர் பேசுகிறத கவனிக்கவே மாட்டான். ஏன்னா அவனோட கண்கள் இப்போது அங்கே ஒரு சின்ன டேபிளில் ஒரு நிறைய புக்கை டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்களா. அதில் ஒரு புக்கு மேலே அவன் பார்வை போகும். டெத் ஓமன்ஸ், வாட் டு டூ வென் யூ நோ த வர்ஸ்ட் இஸ் கம்மிங் அப்படின்னு அந்த புக்கோட கவரில் இருக்குமா. ஓ, நான் நீயா இருந்தேன்னா கண்டிப்பாக புக்கை ரீட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அந்த மேனேஜர் ஹாரியை பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த புக்கை மட்டும் நீ ரீட் பண்ண, எதை பார்த்தாலும் உனக்கு டெத் ஓமன்ஸ் மாதிரி தான் இருக்கும், அந்த பயத்திலே யாராக இருந்தாலும் செத்துருவாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. பட் ஹாரி ஸ்டில் அந்த புக்கவே பார்த்துட்டே இருப்பானா. ஏன்னா அந்த புக்கோட கவரில் ஒரு நல்ல பெரிய கருப்பு கலர் நாய் இருக்கும். பார்க்குறதுக்கே கரடி மாதிரி இருக்கும். அதோட கண்கள்லாம் நல்லா மின்னிட்டு இருக்கும். அதை பார்க்குறதுக்கு அவனுக்கு ரொம்ப எங்கேயோ ஆட்லி ஃபெமிலியராக இருந்தது, எங்கேயோ பார்த்த மாதிரியே. அந்த அசிஸ்டண்ட் இருக்கார்ல, அந்த மேனேஜர் இருக்கார்ல, அவர் அன்ஃபாகிங் த ஃப்யூச்சர் புக்கை ஹாரியோட கையில் திணிச்சிட்ருப்பாரா. வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு அவர் கேட்பாரா. ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு இப்போ அந்த நாயை பார்க்காம அவனோட புக் லிஸ்ட் பக்கம் அவனோட கவனத்தை திருப்பி அந்த புக் லிஸ்ட்டில் இருக்கிறத ரீட் பண்ணிகிட்ருப்பான். எனக்கு இன்டர்மீடியட் டிரான்ஸ்ஃபிகரேஷன் அந்த ஸ்டாண்டர்ட் புக் ஆஃப் ஸ்பெல்ஸ் கிரேட் 3 வேணும் அப்படின்னு அவன் சொல்லுவானா. தென் 10 நிமிஷம் கழித்து ஃப்ளோரிஷ் அண்ட் ப்ளோட்ஸ் கடையிலேருந்து ஹாரி அவனோட புது புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு லீக்கி கால்ட்ரனை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிருவானா. லீக்கி கால்ட்ரனுக்கு வந்துட்டு அவனோட ரூம்குள்ளே போய் அவனோட பெட்டு மேலே இப்போ வாங்கிட்டு வந்த புக்ஸ் எல்லாம் போட்டுட்ருப்பானா. ரூம் சர்வீஸ் வந்து ரூமை க்ளீன் பண்ணிட்டு போயிருப்பாங்க போல். ஏன்னா விண்டோஸ்லாம் ஓப்பன் ஆயிருந்தது, சூரியன் வெளிச்சம் நல்லா உள்ளே வந்துட்டு இருந்தது. பக்கத்தில் இருந்த மகிழ் ஸ்ட்ரீட்டில் பஸ்லாம் ஓடிட்டு இருந்த சத்தம் நல்லா ஹாரிக்கு கேட்டுட்ருக்கோம். தென் ஹாரி உட்காந்துட்டு டெத் ஓமனை பற்றி யோசிச்சுட்ருப்பான். அதாவது சாவு வரப்போகிற சகுனம். கண்டிப்பாக நான் பார்த்தது டெத் ஓமனாலாம் இருக்காது, அந்த மக்னோலியா கிரசன்ட்டில் நான் பார்த்தது ஏதாச்சும் தெருநாயாக தான் இருக்கும். நான் தேவையில்லாமல் அதை பார்த்துட்டு பேனிக் ஆகிட்டேன் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்ருப்பான். இப்படியே இன்னும் கொஞ்சம் நாட்களும் ஓடிடுமா. ஹாரி இப்போ அந்த டயகன் அலியில் ரான் அண்ட் ஹெர்மாயினி இருக்கிற மாதிரி ஏதாச்சும் சைன் இருக்கான்னு பார்த்துட்ருப்பான். ஏன்னா இப்போது நிறைய ஹாக்வர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டயகன் அலிக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா டேர்ம் ஸ்டார்ட் ஆக போதில், பக்கத்தில் நாள் நெருங்கிட்டுருக்கு, அதனால நிறைய பேர் வந்திருப்பாங்க. குவாலிட்டி குடிச் சப்ளைஸ் கடையில் ஹாரி சீமஸையும் டீனையும் மீட் பண்ணுவான். அவங்களும் அந்த ஃபயர் போல்ட் ப்ரூம் ஸ்டிக்கை ரொம்ப தீவிரமாக பார்த்துட்டு நின்றுட்டுருப்பாங்களா. அப்போ தான் ஹாரி அவங்கள மீட் பண்ணுவான். தென் நெவில் லாங் பாட்டம் இருக்கான்ல, அவனை ஃப்ளரிஷ் அண்ட் பிளாட்ஸ் கடைக்கு வெளியில் ஹாரி மீட் பண்ணுவான். ஆனால் ஹாரி அங்கே நின்று நெவில் கூட பேசலை. ஏன்னா நெவில் அவனோட புக் லிஸ்ட்டை எங்கே வச்சான்னு சுத்தமாக மறந்துட்டான் போல். ஸோ அவங்க பாட்டிக்கிட்ட நல்ல திட்டு வாங்கிட்டு இருப்பான். அமைச்சரவை கிட்டேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக ஹாரி நெவில் பேரை யூஸ் பண்ணது மட்டும் நெவிலோட பாட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான். கடவுளே உங்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாதுன்னு. இங்கே நான் பழக்க தோஷத்தில் தெரியாமல் கடவுளேன்னு சொல்லிட்டேன். பட் ஹாரி பாட்டர் புக்கில் எங்கேயுமே கடவுள் பற்றி மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓ மை காட், தேங்க் காட் அப்படின்னு கூட எழுதியிருக்க மாட்டாங்க. ஓ மை குட்னஸ், தேங்க் குட்னஸ் அந்த மாதிரி தான் அவங்க கொண்டு போவாங்க. இந்த புக்கில் எங்கேயுமே கடவுள் பற்றியோ காடுன்ற மோஸ்ட்லி வார்த்தைகளே வராதுங்க. ஏன்னா உங்களில் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரிலீஜியனும் விச் அண்ட் விச் கிராஃப்ட்டும் ஆப்போசிட் போலார். நான் எப்படி சொல்கிறேன்னா, இது பிரிட்டன் பேஸ்டு புக்கு. உங்களுக்கே தெரியும், பிரிட்டன் ஃபுல்லாக கிறிஸ்டியானிட்டி ரிலீஜன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது கிறிஸ்டியானிட்டி ஸ்ட்ராங்காக அங்கே ஃபுல்லாக பரவுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறையா
கடவுள்களை வழிபடுறது, இயற்கையை வழிபடுற முறை தான் அங்கே ஃபுல்லாகவே இருந்தது. உலகத்தில் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் அந்த மாதிரி தாங்க இருக்கும். நிறையா கடவுள்களை வழிபடுவாங்க, இயற்கை வழிபாடு இருக்கும். இப்போ தமிழ்நாட்டிலே ஸ்டில் இயற்கை வழிபாடு முறையெல்லாம் நிறையவே இருக்குது. நெருப்பை வழிபடுறது, காற்றை வழிபடுறது, தண்ணியை வழிபடுறது, மலைகள், மரங்கள்னு இந்த மாதிரி இயற்கை வழிபாட்டு முறைகள் நிறையவே இருக்குது. இந்த இயற்கை வழிபாட்டு முறை இருக்கு இல்லையா, இவங்க வந்து எந்த ஒரு ரிலீஜனுக்குள்ளேயுமே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. இப்போ ரிலீஜன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் நிறைய ரூல்ஸ் இருக்கும். அந்த செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இயற்கை வழிபாட்டு முறையில் அந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸுமே இருக்காது. ஸோ பிரிட்டன் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடு, எல்லா கிராமத்துலேயும் இந்த மாதிரி இயற்கை வழிபாட்டு முறை ப்ளஸ் நிறைய கடவுள்களை கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கிறிஸ்டியானிட்டி பரவுச்சு, ஃபுல்லாக பிரிட்டனில் பரவிருச்சு. கம்ப்ளீட்டாக 98% பீப்புள் வந்து மாறிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ இந்த புக்கில் நம்ம ரீட் பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் உண்மையாகவே அங்கே இருந்தது. இதெல்லாம் வச்சு தான் ஜேகே ராவ்லிங் இந்த புக்கவே எழுதினாங்க. மோஸ்ட்லி ஸ்காட்லாண்ட்லலாம் நிறைய இந்த மாதிரியான கதைகள்லாம் இருக்குது. அவங்க ஊருக்குள்ளே நிறையா பேர் பேசிப்பாங்க. நீங்கள் பிரிட்டிஷ் பேஸ்டு புக்ஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்க நிறைய மேஜிக்கல் க்ரியேச்சர்ஸு, நிறையா ஏதாவது இந்த கதைகள்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் அந்த புக்ஸ்லையும் வரும். ஏன்னா அவங்க ஊருக்குள்ளே, இப்போ நம்ம ஊருக்குள்ளே ஒரு செட் ஆஃப் கதைகள்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் அவங்க ஊருக்குள்ளே இந்த மாதிரி செட் ஆஃப் நிறைய கதைகள் இருக்குது. கிறிஸ்டியானிட்டி பரவுறதுக்கு முன்னாடி நிறையா மக்கள் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. அவங்க உண்மையாகவே மேஜிக் பண்ணுவாங்களா, டிரான்ஸ்ஃபிகரேஷன் பண்ணுவாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம போய் பார்த்தது கிடையாது. பட் இந்த கதைகள் வந்து அங்கே நிறையாவே இருக்குது. பட் இதனால் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, முக்கியமாக பெண்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா, விஷ் பர்னிங் அப்படின்னு. அது உண்மையான சம்பவம். நான் ஏற்கனவே சொன்னேன்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் அது உண்மையான சம்பவங்கள். நீங்கள் கூகுளில் கூட ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விஷ் பர்னிங் நிறையவே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து உண்மையாகவே ஒரு சூனியக்காரியா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தவங்களுக்கு ஒரு லேடியை பிடிக்கலை அப்படின்னா இவ விச்சுன்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக பரப்பி விட்டு அவங்கள உயிரோட கொளுத்திடுவாங்க. அந்த காலத்துலலாம் சட்டங்கள் ரொம்ப தீவிரமாக இருந்தது பிரிட்டனில். கிறிஸ்டியானிட்டியை ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்களா. ஸோ இந்த மாதிரி பல கடவுள்களை கும்பிட்றாங்க, இந்த மாதிரி மேஜிக் மாதிரிலாம் ஏதாவது பண்ணுறாங்கன்னா ட்ரையலே வைக்காமல் அவங்கள உயிரோட எரிச்சிருவாங்க. அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, கடவுள் பேரையும் மதத்தையும் வச்சு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போது ஒரு மென்னுக்கும் ஒரு உமனை பிடிக்கல, நான் ஓப்பனாகவே கூட நான் சொல்கிறேன். இப்போது ஒரு மென் வந்து ஒரு லேடிக்கிட்ட ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அவங்க அதுக்கு ஒத்துக்கலை, அவங்க அதுக்கு ஷவுட் பண்ணியிருக்காங்க, கத்தியிருக்காங்க, அங்கே வந்து ஓடிருக்காங்கன்னா அந்த ஆம்பளைக்கு அது பிடிக்கலை, கோபம் வந்துருச்சுன்னா அந்த பெண்ணை அவள் ஒரு சூனியக்காரின்னு சொல்லி அவள் விச் கிராஃப்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறா, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு போய் சொல்லி அவங்களுக்கு ட்ரையலே வைக்காமல் டைரெக்டாக உயிரோடு எரிச்சிடுவாங்க. இதெல்லாம் உண்மையாகவே நடந்த சம்பவங்களை நான் சொல்லிகிட்ருக்கேன். நிறைய புக்ஸில் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பிரிட்டிஷ் பேஸ்டு பீரியட் ட்ராமாலாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. இதில் ஹைலைட் என்ன தெரியுமா, அந்த காலத்துலலாம் சயின்ஸ்னால் என்னன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா. ஸோ எப்படின்னா கடவுள், மதம், ராஜ்யம், போர், இதுதான் அவங்களுக்கு மெயினாக இருந்தது. ஸோ சயின்ஸ் பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. யாராவது ஏதாச்சும் புதுசாக கண்டுபிடிச்சாங்கன்னா இதில் ஆண்கள் தப்பிச்சிடுவாங்க. பெண்கள் யாராவது ஏதாச்சும் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இவன் மேஜிக் பண்ணி தான் அதை கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லி ட்ரையலே வைக்காமல் அவங்கள உயிரோட கொளுத்திடுவாங்க, எரிச்சிடுவாங்க. இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான பெண்களை உயிரோட கொளுத்திருக்காங்க. ஸோ பெண்கள் புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு பயந்துட்டாங்க, புது விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் பயந்துட்டாங்க. ஏன்னா உயிரோட எரிக்கிறனால, சயின்ஸ் பற்றி பேசினா உயிரோடு எரிக்கிறாங்கன்றதுக்காக அப்படியே அமைதியாயிட்டாங்க. இதெல்லாம் உண்மையாகவே நடந்த சம்பவங்கள். இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கூகுளில் இருக்குது, நிறைய டாக்குமெண்ட்ரிஸும் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. வேணுன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சேலம் விச் பர்னிங்னு போட்டு பாருங்களேன், அதெல்லாம் வெல் டாக்குமெண்டட் விச் பர்னிங். இது வந்து யூஎஸில் நடந்தது. யூகேல இருந்து தானே, பிரிட்டனில் இருந்தானே நிறைய பேர் அங்கே மைக்ரேட் ஆகி போனாங்க, அங்கே போய் காலனைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பழக்க வழக்கங்களை அவங்க அங்கேயும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பெண்கள் ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணால் கண்டுபிடிச்சா அவங்கள பிடிச்சி எரிச்சிருவாங்களா. இந்த மாதிரி சேலமில், அதாவது யூஎஸில் சேலம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நிறைய பெண்களை சூனியக்காரிகன்னு சொல்லி ட்ரையலே வைக்காமல் எரிச்சாங்க. இது வெல் டாக்குமெண்டட். நம்ம ஹாரி பாட்டர் புக்ஸ்லாம் முடிச்சுட்டு நிறைய இந்த மாதிரி இருக்கிற புக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபுல்லுமே இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நிறையவே ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் கன்ஃபியூஸ்ட் ஆகிடக்கூடாது, அதனால தான் நான் இப்போவே இதெல்லாம் சொல்லிடுறேன்.
ஸோ இப்போவே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், சூனியக்காரிகளுக்கும் மந்திரவாதிகளுக்கும் கடவுள்னு யாருமே கிடையாது. அவங்க நேச்சர்கிட்டேருந்து எனர்ஜியை ரிசீவ் பண்ணிகிட்ருக்காங்க, நிறையா எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க இதில் எந்த ஒரு ரிலீஜியனும் கிடையாது, எந்த ஒரு கடவுளும் கிடையாது. அதனால தான் இந்த புக்கில் எங்கேயுமே கடவுள்ன்ற வார்த்தை இதெல்லாம் மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. பழக்க தோஷத்தில் நான் எங்கேயாவது கடவுளேன்னு சொன்னால் அதை நீங்களே ஒமிட் பண்ணிக்கோங்க. இந்த புக்லேயே ஃபர்ஸ்ட் சாப்டரில் நான் விச் பர்னிங் பற்றி சொல்லியிருப்பேன். இவன் எஸ்ஸை எழுதிட்டுருப்பான் ஹாரி. அப்போவே நான் கொஞ்சம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, விசார்ட்ஸ் அண்ட் விச்சர்ஸ்லாம் அதை ரொம்ப ஃபன்னியாக எடுத்துக்கிட்டாங்க. பேசிக்காக இருக்க ஃப்ளேம் ஃப்ரீசிங் சாமை அவங்க மேலே போட்டுக்கிட்டு பெயினில் துடிக்கிற மாதிரி சும்மா ப்ரிட்டன் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த சென்சேஷனை அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். ஏன்னா இந்த புக்கோட மெயின் கேரக்டர்ஸே விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ் தான். இவங்கள தானே பெரிய ஆட்களாக காமிச்சிருப்பாங்க, ஹீரோவாக காமிச்சிருப்பாங்க. இந்த விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ்லாம் மகிள்ஸை நான் மேஜிக் பீப்புளை காமெடி பீஸாக பார்க்குற மாதிரி தானே இதில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இன் ரியாலிட்டி அப்படி கிடையாதுங்க. உண்மையாகவே நிறைய பேர் இதனால் சஃபர் ஆனாங்க. ஹீலர்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ நம்ம டாக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், அந்த காலத்தில் டாக்டர்ஸுன்ற வார்த்தை கிடையாது, ஹீலர்னு தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து எப்படின்னா அந்த செடி வேறு அதெல்லாம் அரைச்சி வைத்தியம் பண்ணுவாங்கள்ல, இந்த மாதிரி பிரிட்டனில் யூரோப்லலாம் நிறைய பெண்கள் இந்த மாதிரி அவங்க கையாலேயே வைத்தியம் பண்ணிகிட்ருப்பாங்களா. இதில் எப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை படுத்த படுக்கையாக கிடக்கு உடம்பு சரியில்லாமல், அதை ஒரு பொண்ணு வந்து ஒரு லேடி வந்து அவங்க கிட்டக்க இருக்க செடி கொடி ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஏதோ ஒரு மருந்து தயாரித்து அந்த குழந்தைய காப்பாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதையுமே இவ வந்து விச் கிராஃப்ட் பண்ணி தான் காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்லி ட்ரையலே வைக்காமல் உயிரோடு எரிச்சிடுவாங்க. இது ஒரு தடவை நடந்தது நான் சொல்லலை. இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான பல லட்ச பெண்களை ஹீலர்ஸை விச் மீன்ஸ் டாக்டர்ஸை உயிரை காப்பாற்றுறவங்கள உயிரோடு எரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருந்தனால பெண்கள் எதுவுமே செய்யாமல் உக்காந்துட்டாங்க வீட்டுக்குள்ளேயே. நம்ம அடுத்து பார்க்க போகிற புக்ஸ்லலாம் இதை பற்றி நிறைய விஷயங்கள் வருங்க. அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேவே ஹிண்ட் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வாங்க நம்ம திரும்ப ஹாரி பாட்டர் கதைக்குள்ளே வரலாம். அமைச்சரவை கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக நெவில் பேரை நம்ம யூஸ் பண்ணது மட்டும் நெவிலோட பாட்டிக்கு தெரிஞ்சது நம்ம செத்தோம் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு வந்துட்டுருப்பான். சம்மர் ஹாலிடேவோட லாஸ்ட் டே வந்துடுமா. ஹாரி எந்திரிக்கும் போதே அட்லீஸ்ட் நம்ம ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸில் நாளைக்கு போகும்போதாவது ரான் அண்ட் ஹெர்மானியை பார்ப்போமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் எந்திரிச்சிட்ருப்பானா. எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ்லாம் மாட்டிட்டு திரும்ப கடைசியாக ஒரு தடவை ஃபயர் போல்ட்டை பார்க்கலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருப்பானா. லஞ்சு எங்கே சாப்பிட்லான்னு சொல்லி யோசிச்சுட்டே நடந்து போயிட்டுருப்பானா. அப்போ யாரோ இவனோட பேரை சொல்லி நல்லா கத்திட்ருப்பாங்க. ஹாரி ஹாரி அப்படின்னு பயங்கரமாக கத்திட்ருப்பாங்களா. ஹாரி திரும்பி பார்ப்பான். பார்த்தா அங்கே இருக்காங்க அவங்க 2 பேருமே. ஃப்ளோரியன் ஃபார்டிஸ்கியூ ஐஸ்கிரீம் பார்லருக்கு வெளியில் அவங்க 2 பேருமே உட்காந்துட்டு இருந்தாங்க. ரானோட முகத்தில் இப்போ நிறைய ஃப்ரெக்கிள்ஸ் இருக்கும். ஹெர்மாயினி பார்க்குறதுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கும். அவங்க 2 பேருமே ஹாரியை பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஸ்பீடாக கையை வேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹாரி வேகமாக அவங்க கூட போய் உட்காருவானா. ஃபைனலி அப்படின்னு ரான் அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருப்பான். நாங்கள் லீக்கி கால்ட்ரனுக்கு போனோம், அங்கே போய் உன்னை பற்றி கேட்டோம், பட் நீ அங்கேருந்து கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஃப்ளரிஷ் அண்ட் ப்ளோட்ஸ் கடைக்கு போனோம், அப்புறம் மேடம் மால்கின்ஸ் கடைக்கு போனோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. நான் போன வாரமே என்னோட ஸ்கூல் ஸ்டஃபெல்லாம் வாங்கிட்டேன். ஆமாம், நான் லீக்கி கால்ட்ரனில் தான் ஸ்டே பண்ணுறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹாரி கேட்பானா. அப்பா அப்படின்னு ரான் சிம்பிளாக சொல்லுவான். ரானோட அப்பாவான ஆர்த்தர் அங்கிள் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் தான் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் ஆண்ட் மார்ச்சுக்கு நடந்த விஷயத்த அவர் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பாரு. நீ உண்மையாகவே உன்னோட ஆண்டியை ஊத விட்டுட்டியா ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப சீரியஸாக வாய்ஸை வச்சுட்டு கேட்டுட்ருக்குமா. நான் ஒன்றும் வேணும்னே பண்ணலை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. அங்கே ரான் விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருப்பான். நான் ஜஸ்ட் கண்ட்ரோலை லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. இது ஒன்றும் ஃபன்னியான விஷயம் கிடையாது ரான் அப்படின்னு ஹெர்மாயினி ரானை பார்த்து ஷார்ப்பாக சொல்லிகிட்ருக்கோம். ஹாரி இன்னும் எக்ஸ்பெல் பண்ணாமல் அவங்க வச்சுருக்கிறதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்குமா. எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு ஹாரியும் ஒத்துக்குவான். எக்ஸ்பெல் பண்ணுறதை விடுங்க, என்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அவன் திரும்பி ரானை பார்ப்பானா. ஃபட்ஜி எதுக்காக என்னை எதுவும் செய்யாமல் விட்டுட்டாருன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா அப்படின்னு அவன் கேட்பானா. ஏன்னா அது நீன்றனால அப்படின்னு ரான் சிரிச்சுட்டே சொல்லிகிட்டு இருப்பான். ஃபேமஸ் ஹாரி பாட்டரில் அதனால தான் மினிஸ்ட்ரி மட்டும் நான் இந்த மாதிரி என்னோடய ஆண்டியை ஊத விட்டேன்னா என்னை என்ன பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் என்னை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகணுன்னா என்னை தோண்டி தான் எடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவே என்னை கொலை பண்ணி புதைச்சிருப்பாங்க. எனிவே ஹாரி, இதை பற்றி நீயே இன்றைக்கி ஈவினிங் எங்கள் அப்பா கிட்டே கேட்டுக்கோ. இன்றைக்கி நைட்டு நாங்களும் லீக்கி கால்ட்ரனில் தான் ஸ்டே பண்ண போகிறோம்.
ஸோ நாளைக்கு நீ எங்கள் கூடவே சேர்ந்து கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடு, ஹெர்மாயினி தான் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ஹெர்மாயினியும் ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துட்ருக்கோம். இன்றைக்கி மார்னிங்கே ஹாக்வர்ட்ஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு அம்மாவும் அப்பாவும் என்னை இங்கே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. எக்ஸலண்ட் அப்படின்னு ஹாரி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருப்பான். ஸோ அப்போது நீங்களாம் உங்களோட புது புக்ஸு ஸ்டப்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களா அப்படின்னு அவன் கேட்பானா. இங்கே பாரு அப்படின்னு ரான் சொல்லிட்டு நீளமான ஒல்லியாக இருக்கிற ஒரு பாக்ஸை அவனோட பேகுலேருந்து எடுத்து ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருப்பான். புது மந்திரக்கோள் 14 இன்ச்சஸ் வில்லோ மரத்தில் செஞ்சது. உள்ளுக்குள்ளே யூனிகார்னோட வாலில் இருக்க முடி இருக்குது. அண்ட் எல்லா புக்ஸையும் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சேருக்கு கீழே இருக்க பெரிய பேக்கை கையை காமிச்சு சொல்லிட்டு இருப்பான். அந்த மான்ஸ்டர் புக்ஸை பார்த்தியா, எங்களுக்கு 2 புக்கு வேணும்னு சொன்ன உடனே அந்த கடையோட மேனேஜர் அழுதுட்டாரு அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் என்ன ஹெர்மாயினி அப்படின்னு ஹெர்மாயினிக்கு பக்கத்தில் இருக்கிற சேரில் ஒன்றும் இல்லை, ஆனால் 3 பேக்ஸ் நல்லா பல்காக இருக்குமா. அதை ஹாரி கையை காமிச்சு கேட்டுட்ருப்பான். வெல், நான் தான் உங்களை விட எக்ஸ்ட்ராவாக நிறையா புது சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்க போகிறேன்ல. இதெல்லாம் என்னோட அர்த்தமென்சி, கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ், டிவினேஷன், ஸ்டடி ஆஃப் ஏன்ஷியன்ட் ரூன்ஸ், மகிள் ஸ்டடீஸ் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. மகிள் ஸ்டடீஸை படித்து இப்போ நீ என்னத்தை பண்ண போகிற அப்படின்னு ரான் அவனோட கண்ணை ரோல் பண்ணிகிட்டே கேட்டுட்ருப்பான். நீயே ஒரு மகிழ்வான், உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் மகிழ்ஸு, உனக்கு ஆல்ரெடி மகிழ்ஸை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. பட் விசார்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும்ல அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க, இவங்க எக்ஸ்ட்ராவாக படிக்க போகிற 2 நியூ சப்ஜெக்ட்ஸ், அதாவது ஹாரியும் ரானும் படிக்க போகிறது கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ். மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ்லாம் இருக்கலாம், அனிமல்ஸ், இதெல்லாம் அதை பற்றி அவங்க படிக்க போகிறாங்க. அப்புறம் டிவினேஷன் பற்றி, இந்த குறி சொல்கிறது இதெல்லாம் பற்றி. ஹெர்மாயினி படிக்க போகிறது கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ், டிவினேஷன், அது கூட சேர்த்து அர்த்திமென்சி, ஏன்ஷியன்ட் ரூன்ஸ் அண்ட் மகிள் ஸ்டடீஸ். உங்களுக்கே தெரியும், பிரிசனர் ஆஃப் அஸ்கபான் புக்கை நான் டெத்லி ஹாலோஸ் புக்கை நரேட் பண்ணி போடும்போது தான் போட போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரிசனர் ஆஃப் அஸ்கபானை நான் ரொம்பவே ஷார்ட்டாக போட்டிருப்பேன், ஒரு 6-7 வீடியோ தான் இருக்கும். இப்போ தான் அதை நான் எல்லாமே சாப்டர் பை சாப்டராக போட போகிறேன். ஸோ டெத்லி ஹாலோஸ் வரைக்கும் இப்போ பிரிசனர் ஆஃப் அஸ்கபான் கேட்டுட்ருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பற்றி நிறையாவே உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணுன்னே அவசியம் இல்லை. ஆனால் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கேட்குறீங்கன்னா இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட் நேமையுமே நல்லா நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவங்க படிப்பு முடிகிற வரைக்கும், இவங்க ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற வரைக்கும் இது வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இவங்க கரியர்லாம் இன்வால்வ் ஆகும். அப்போது இந்த சப்ஜெக்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஹாக்வர்ட்ஸில் மேண்டாட்ரியாக இருக்க கோர் சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபிகரேஷன், டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ், போர்ஷன் சப்ஜெக்ட், சார்ம்ஸு, ஹெர்பாலஜி, ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் அண்ட் ஆஸ்ட்ரானமி. இந்த 7 சப்ஜெக்ட்ஸுமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கம்பல்சரியாக படிப்பாங்க. 3rd இயர் வந்ததுக்கப்புறம் 2 எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸாக சூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் ரூன்ஸு, அர்த்தமென்சி, கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ், மகிள் ஸ்டடீஸ் அண்டு டிவினேஷன், மொத்தம் 5 சப்ஜெக்ட் இருக்கும். அதில் 2 இது ஸ்டூடெண்ட்ஸாக சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போது இந்த வருஷம் ஹெர்மாயினி ஹாக்வர்ட்ஸில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸையும் படிக்க போகுது, எல்லா கிளாஸுக்கும் போக போகுது. மொத்தம் ஸ்டூடெண்ட்ஸ் 9 சப்ஜெக்ட்ஸ் படித்தா போதும். ஆனால் ஹெர்மாயினி இருக்கிற 12 சப்ஜெக்டையும் படிக்க போகுது. இந்த வருஷம் நீ சாப்பிட்றது, தூங்க போகிறது இதெல்லாம் நீ பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பானா. ரான் சிரிச்சிட்ருப்பான். ஆனால் ஹெர்மாயினி இவங்க 2 பேரையும் கண்டுக்கவே கண்டுக்காது. ஆனால் இப்போ ஹாரி ஒரு விஷயம் கேட்டான்ல, அதை நீங்கள் இந்த புக்கில் ஃபுல்லாக பார்ப்பீங்க, ஹெர்மாயினி எந்த அளவுக்கு கஷ்டப்பட போகுதுன்னு. என்கிட்ட இன்னும் 10 கேலியான்ஸ் இருக்குது அப்படின்னு அதோட பர்ஸை அதை செக் பண்ணிகிட்டே சொல்லிகிட்ருக்குமா. எனக்கு செப்டம்பர் மாதம் பர்த்டேயில், ஸோ அம்மாவும் அப்பாவும் ஏர்லி பர்த்டே ப்ரெசென்ட் வாங்குறதுக்காக எனக்கு முன்னாடியே காசு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு அது சொல்லிகிட்ருக்குமா. எப்பவும் போல் நல்ல புக்காக வாங்க அப்படின்னு ரான் இன்னசென்ட்டாக சொல்லிகிட்ருப்பானா. இல்லை, நான் அப்படி நினைக்கல, எனக்கு சீரியஸாகவே ஒரு ஆந்தை வேணும். ஹாரிக்கிட்ட ஹெட்விக் இருக்குது அண்ட் உன்கிட்ட எரோல் இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்குமா. என்கிட்டலாம் ஒன்றும் அது இல்லை அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பான். எரோல் எங்கள் குடும்பத்தோட ஆந்தை, எனக்குன்னு இருக்கிறது ஸ்கேபர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரான் அவனோட பாக்கெட்குள்ளேருந்து அவனோட பெட் ரேட்டை எடுத்து காமிப்பான், எலியை எடுத்து காமிப்பான். ஃபஸ்ட்டு இவனை போய் நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேபர்ஸை அவங்க முன்னாடி அந்த டேபிளில் வைப்பானா. இவனுக்கு ஈஜிப்ட் ஒழுங்காகவே சேரலை, எதுவுமே அங்கே அவனுக்கு ஒத்துக்கணும் போல் அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பான். ஏன்னா யூஸ்வலாக இருக்கிறத விட ஸ்கேபர்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒல்லியான மாதிரி இருக்கும். அதோட அந்த மீசெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொட்டி போன மாதிரி இருக்கும்.
அங்கே ஒரு மேஜிக்கல் கிரியேச்சர் ஷாப் இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. ஏன்னா இப்போ தான் அவனுக்கு டயகனலியோ ஃபுல்லாகவே எல்லாமே தெரியும்ல. ஸ்கேபர்ஸ்க்கு அங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அண்ட் ஹெர்மாயினி, நீயும் உனக்கு ஆந்தை அங்கே வாங்கிக்கோ அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். தென் அவங்க ஐஸ்கிரீமுக்கு காசு பே பண்ணிவிட்டு மேஜிக்கல் மெனாஜரி கடைக்கு போவாங்க. அதுதான் அந்த மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் கடை. அந்த கடைக்குள்ளே போனால் அங்கே இடமே இருக்காது. அங்கே இருக்கிற அந்த கடையோட செவரில் ஃபுல்லுமே 1 இன்ச்சு விடாமல் கூண்டாக தான் இருக்கும், கேஜஸாக தான் இருக்கும். அந்த கடையில் ரொம்ப பேட் ஸ்மெல் வந்துட்டுருக்கும். அண்ட் ரொம்ப சத்தமாக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா கூண்டுக்குள்ளே இருக்கிற அனிமல்ஸுமே விடாமல் கத்திக்கிட்டே இருக்குங்களா. ஸோ அவ்வளோ நாய்ஸியாக இருக்கும். கவுண்டரில் இருக்கிற சூனியக்காரி அங்கே வந்திருக்க மந்திரவாதிக்கு டபுள் ஹேண்டட் நியூட்ஸை எப்படி கேர் பண்ணணுன்ற விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. ஸோ ஹாரியும் ரானும் ஹெர்மானியும் அங்கே இருக்கிற மித்த கூண்டுக்குள்ளே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டுருப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இருக்கிற பர்பிள் கலர் தவளை அங்கே இருக்கிற பூச்சிகளெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கும். மிகப்பெரிய டாட்டாய்ஸ் இருக்கும். அதோட ஷெல்லே ஜுவல் மாதிரி ஜொலிச்சிட்ருக்கும். பாய்சனஸ் ஆரஞ்சு ஸ்னெயில்ஸ்லாம் இருக்கும். நல்லா குண்டாக இருக்கிற வெள்ளை கலர் ரேபிட் இருக்குமா, அது டக்குன்னு சில்க் டாப் ஹேட்டாக மாதிரி திரும்ப முயலாக மாறும். இப்படியே அது பண்ணிகிட்டே இருக்கும். தென் எல்லா கலர்லேயுமே பூனை இருக்கும். பயங்கரமாக கத்திகிட்ருக்க அண்டங்காக்கா இருக்கும். அப்புறம் நிறைய கஸ்டர்ட் கலரில் இருக்கிற ஃபர்பால்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்க அனிமல்ஸ் அங்கே இருக்கும். அந்த டபுள் ஹேண்டட் நியூட்டை பற்றி விசாரிச்சுட்டு இருந்த மந்திரவாதி அங்கேருந்து போயிடுவாரா. ஸோ ரான் இப்போ கவுண்டருக்கு போவான். இது என்னோட எலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விச்சுக்கிட்ட அவன் சொல்லிட்டு இருப்பான். நாங்கள் ஈஜிப்டுக்கு போயிருந்தோம். அங்கேருந்து திரும்ப வந்ததுலேருந்து இவன் ரொம்ப ஒரு மாதிரியே இருக்கான் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. கவுண்டர் மேலே அதை வை அப்படின்னு அந்த விச்சு சொல்லிட்டு அவங்களோட பேர் ஆஃப் ஹெவி பிளாக் கலரில் இருக்கிற ஸ்பெக்டக்கிள்ஸ் இருக்கும்ல, அதை அவங்களோட பாக்கெட்லேருந்து எடுத்து போட்டுட்டு அந்த ஸ்கேபர்ஸ் இருக்கும்ல, அதை நல்லா உத்து பார்த்துட்ருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற கூண்டில் நிறைய எலிகள் இருக்குமா. அதுங்க அந்த கூண்டுக்குள்ளே ஸ்கிப்பிங் விளையாடிட்டு இருக்குங்களா. இப்போ அந்த வயரை வச்சுட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்குங்க. ரான் கிட்ட இருக்கிற எல்லா பொருட்கள் மாதிரியுமே அவனோட எலி ஸ்கேபர்ஸும் செகண்ட் ஹேண்டு தான். இது ஒன்ஸ் ரானோட அண்ணன் பெர்சி கிட்ட தான் இருந்துச்சு. பெர்சி ப்ரீஃபெக்ட் ஆன உடனே அவங்க அம்மா அப்பா அவனுக்கு புது ஆந்தை வாங்கி கொடுத்துருவாங்களே. ஸோ பெர்சி இந்த எலியை ரான் கிட்ட கொடுத்துருவான். அந்த விச் அந்த ஸ்கேபர்ஸை நல்லா கையில் தூக்கி வச்சு பார்த்துட்டு எக்ஸாமைன் பண்ணிகிட்ருப்பாங்களா. இதுக்கு எவ்வளோ வயசாகுது அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. தெரியல, ஆனால் ரொம்ப வயசாயிருச்சு. இது ஒன்ஸ் என் அண்ணன்கிட்ட தான் இருந்தது அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பான். இதுக்கிட்ட என்ன பவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு அந்த விச்சை கேட்டுட்டு ஸ்கேபர்ஸை நல்லா க்ளோஸாக எக்ஸாமைன் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு ரான் எழுப்பான். உண்மையை சொல்லணுன்னா ஸ்கேபர்ஸ் இது வரைக்கும் ஒரு துளி கூட எந்த ஒரு பவர்ஸையுமே காமிச்சதே கிடையாது. அதுக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை போல் அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பானா. அப்போது அந்த விச்சு ஸ்கேபர்ஸோட ஃப்ரண்ட் பாவை பார்த்துட்ருப்பாங்களா. அதில் ஒரு டோ இருக்காதுல, அதை அவங்க நல்லா பார்த்துட்டு இது அதோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு போல் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. ஆமாம், பெர்சி என்கிட்ட கொடுக்கும்போதே அவன் அப்படி தான் இருந்தான் அப்படின்னு ரான் டிஃபென்சிவாக சொல்லிகிட்ருப்பான். இதோட நம்ம சாப்டர் 4 பார்ட் 1 முடிச்சுக்கலாம். உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் 2 வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.